பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கே படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் இந்த மாசமே வந்திருக்க வேண்டியது. ஆனா, இன்னும் இந்த படத்துல டிஜிட்டல் விக்காததுனால எப்ப ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஸோ, இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மூவி டீம் இருந்துட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ, ஏப்ரல் 3க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி படத்த ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ள ப்ரமோஷன்லாம் வேற இருக்கு. ஸோ, ஒண்ணு ஏப்ரல் 3 அப்படி இல்லைன்னா ஏப்ரலுக்குள்ள இந்த படத்த ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த படத்த ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டிஆர் உடைய அரசன் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ, இந்த மூவி டீமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த செகண்ட் ஷெட்யூல்ல எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ட் லுக்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா கிளீன் ஷேவ்ல இருந்தாரு. இப்போ இந்த செகண்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா பியர்ட் லுக்ல இருக்காரு. ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா பிரசன்ட் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, இந்த செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டோரியில பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ, இந்த செகண்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, விக்ராந்த், நெல்சன் இவங்களாம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ, இது போக இந்த அரசன் படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அவங்க இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல முக்கியமான ரோல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ, இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனுடைய போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களாமா. அண்ட் அதே மாதிரி இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல யார் ஃபீமேல் லீட் பண்ண போறா அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் ஆகல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் சமந்தா கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனா அவங்களுமே கன்ஃபார்ம் ஆகல. இப்போ வரைக்கும் டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ, சீக்கிரமே இந்த படத்துல யார் ஃபீமேல் லீட் பண்ண போறா அப்படிங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் மோகன் ராஜாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா அருந்ததி படத்தோட ஹிந்தி ரீமேக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா அவங்க தான் லீட் ரோல் பண்ண போறாங்க. ஸோ, இது போக மோகன் ராஜாவை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பவன் கல்யாணம் மீட் பண்ணி ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ, ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஆயிருச்சு. இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா பீப்புள் மீடியா ஃபேக்டரி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரீமேக் ப்ராஜெக்டா இருக்க போதா அல்லது மோகன் ராஜோட ஓன் ஸ்டோரி ப்ராஜெக்டா இருக்க போதா அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியல. அது போக போக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி நேத்துக்கு இந்த படத்துடைய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதாவது நேத்துக்கு விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அதுக்காக ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த கருப்பு படத்துல இருந்து அப்டேட் வந்துரும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ, அடுத்த வாரம் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருவாங்க. அண்ட் அடுத்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கே இந்த படத்துடைய டீசரை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. சோ, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால ஒரு சில பேர் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த படத்துல சூர்யாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாஸ்ட் ஒன்னு இருக்கு. அதுல சூர்யாவுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ, அந்த பாஸ்ட்ல சூர்யாவோட ஒய்ஃபா யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெரியல அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ, இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல ஒரே ஒரு ஷாட்ல ஒரு பொண்ணு கூட சூர்யாவது பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி காமிக்கப்படுது. சோ, இதை பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க தான் சூர்யாவோட ஒய்ஃபா பாஸ்ட்ல வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ, இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல சூர்யாவும் மமிதா பேஜுவும் பாத்தீங்கன்னா கார்ல போற மாதிரி ஒரு கட்டு வச்சிருந்திருப்பாங்க. சோ, மமிதா பேஜு நடிச்ச பிரேமுலு படமா இருக்கட்டும் டூட் படமா இருக்கட்டும் ரெண்டுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் சீன் வந்து இருக்கும். சோ, பிரேமுலு படமா இருக்கட்டும் டூட் படமா இருக்கட்டும் ரெண்டுமே ஹிட்டான படங்கள் தான். சோ, அந்த வகையில இந்த படமும் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ, இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 23 சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்திக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை ரிவிஷன் கமிட்டி பாத்துட்டாங்கங்க. சோ, மும்பைல இருக்கிற ஒரு தியேட்டர்ல தான் பாத்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்த்திருக்காங்க. சோ, இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கட்டுமே சொல்லலையாமா. ஒரு சில வேர்டை மட்டும் மியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. சோ, மத்தபடி படத்துல எந்த கட்டும் இல்ல. படத்துக்கு யூஏ கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. சோ, படத்துக்கான சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை அல்லது திங்கட்கிழமைக்கு மேல கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ, அதனால இப்போ மூவி டீம் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் மே 7 அப்படி இல்லைன்னா மே 15 இந்த படத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சோ, அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கிடைச்சிரும். அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா படத்துல ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறதுமே சொல்லிடுவாங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.